குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபரெண்ட் பிட்வீன் வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளுக்கும் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஸோ எனர்ஜி டைப் வந்து வேப்பர் கம்ப்ரெஷனில் என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹை கிரேட் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கம்ப்ரெசர் இல்லையா, அது ஒர்க்கு. வேப்பர் அப்ரேஷன் வந்து லோ கிரேட் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே ஈட் அந்த செட்டப் வந்து கம்ப்ரெசர்ஸ் ரீப்ளேஸ் பை அப்சார்பர் ஜென்ரேட்டர் அந்த செட்டப் வச்சனால அது இந்த மாதிரி இதுவாகுது. காம்பேக்ட்னஸ் வந்து விசிசி வந்து வெரி காம்பேக்ட். வேப்பர் அப்சார்பர் சிஸ்டம் வந்து ஏன்னா பல்கியாக இருக்கும். ஏன்னா வந்து கம்ப்ரெசரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு லார்ஜ் செட்டப் வச்சு இது பண்ணுறாங்களா, அதனால தான். ட்ரை கம்ப்ரெஷன் வந்து வேப்பர் கம்ப்ரெசர் சைக்கிளில் ட்ரை கம்ப்ரெஷன் வந்து எசென்சியலாக தேவைப்படுது. ஏன்னா வந்து கம்ப்ரெசருக்குள்ளே ஈரமாக போச்சுன்னா கம்ப்ரெசர் கெட்டு போயிடும், வேலைக்காகாது. அதனால எசென்சியல் ட்ரை கம்ப்ரெஷன். வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷனில் நாட் நெசசரி சொல்கிறாங்க. நாய்ஸ் வந்து கம்ப்ரெசருக்கு நல்ல சத்தமாக தான் வந்து இயங்கும் விசி வேப்பர் கம்ப்ரெஷன் சிஸ்டமு. ஆனால் வேப்பர் அப்சார்ப்ஷன் கம்ப்ரெஷனால சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் இயங்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இனிஷியல் காஸ்ட் வந்து வேப்பர் கம்ப்ரெசரோட காஸ்ட் ஜாஸ்தி, அதனால் மோர். லெஸ் ரன்னிங் காஸ்ட் வந்து கம்ப்ரெசருக்குனாலே ரன்னிங் காஸ்ட் மோராக இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும். சிஓபி வந்து வேப்பர் கம்ப்ரெஷனுக்கு அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். ரிமார்க்ஸ் என்ன சொல்ல வரானா, எனர்ஜி ஹை கிரேட் எனர்ஜி லோ கிரேட் எனர்ஜினால 2 ஃப்ளூயிட் சிஸ்டம் ஈட் ப்ளஸ் லிட்டில் ஒர்க்கு, 3 ஃப்ளூயிட் சிஸ்டம் ஈட் ஒன்லி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். காம்பேக்ட்னஸ் வெரி காம்பேக்ட் பல்கி வச்சு கம்ப்ரெசர் ரீப்ளேஸ் பை 4 காம்பனண்ட், அதுதான் சொல்கிறான். ட்ரை கம்ப்ரெஷன் வேப்பர் இதில் வந்து அப்சர்ப்ஷன் நோ கம்ப்ரெசர், அதனால் ட்ரை கம்ப்ரெஷன் நாட் நெசசரி. நாய்ஸ் வராது, ஏன்னா சத்தம் இல்லை டியூ டு ஆஃப்டர் கம்ப்ரெசர், அதான் சொல்கிறானுங்க. இனிஷியல் காஸ்ட் வந்து இன் விஏஎஸ் வந்து வேஸ்ட் இட் இஸ் யூஸ்ட், அதனால் வந்து நமக்கு வந்து ரன்னிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காஸ்ட் இனிஷியல் காஸ்ட்டாக இருக்கட்டும் ரன்னிங் காஸ்ட்டாக ரெண்டுமே கம்மியாக இருக்கும். நோ கம்பேரிசன் பிகாஸ் இன்புட் எனர்ஜி இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிரேட். ஸோ சிஓபி வந்து கம்பேரிசன்லாம் ஹையாக இருக்கும், அது லோவாக இருக்குன்னு சொன்னாலுமே வந்து இன்புட் எனர்ஜி வெவ்வேறாக யூஸ் பண்ணனால இதோட இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட சிஓபி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் யூஸ் இன் ஏர் கண்டிஷனிங் ஆஃப் ஏரோப்ளேனுக்கே வந்து ஏர் கண்டிஷனிங் பண்ணணும் அப்படின்னா ஏர் ரெஃப்ரிஜரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் த லோ வெயிட் பெர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு வந்து வெயிட் பெர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸஸ்லையும் வந்து இந்த ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். எலக்ட்ரோலக்ஸ் ரெஃப்ரிஜரேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டு கிரியேட் நாய்ஸ்லெஸ் ஆப்ரேஷன், சத்தமே வராமல் இது பண்ண எலக்ட்ரோலக்ஸுக்கு போகிறாங்க. நோ யூஸ் ஆஃப் பம்பு. இட் ஒர்க்ஸ் ஆன் 3 ஃப்ளூயிட் சிஸ்டம் அமோனியா வாட்டர் ஹைட்ரஜன் அப்படின்றது தான் வந்து எலக்ட்ரோலக்ஸ் ரெஃப்ரிஜரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஹைட்ரஜன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டு கிரியேட் லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேப்பர், அதுக்கு தான் வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அமோனியா ரெஃப்ரிஜரண்ட்டு வாட்டர் வந்து அப்சார்பர் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் கூடுதல் தகவலுக்காக. ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விசிஆர் அண்ட் விஏஆர் வேப்பர் கம்ப்ரெஷன் சிஸ்டம் அண்ட் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏர் சைக்கிள் ரெஃப்ரிஜரேஷனும் அப்புறம் வந்து எலக்ட்ரோலக்ஸ் ரெஃப்ரிஜரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் டாபிக் கவர் பண்ணிட்டே போனாலுமே வந்து நம்ம முழுசாக முடிச்சிடலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.